எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஜினியர் ஃப்ரம் ஒசூர். இந்த பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூப் காயிண்ட் வந்து நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்ப்போம். ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூப் காயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் நம்ம என்னென்ன செக் பண்ணுறது ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து தரேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பார்த்துக்கோங்க. தென் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரூப் வந்து பார்த்திங்கன்னா கேங்கல் தான் போட்டிருந்தோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டியூ டு ரெயின்னால பார்த்தீங்கன்னா கண்டினியூ நம்ம வந்து மெட்டீரியல் கோட் பார்த்திங்கன்னா பிளாக் ஆனதுனால நம்ம என்ன ஆர்எம்சி தான் வந்து பிளான் பண்ணோம். பார்த்தீங்கன்னா சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுக்குறது எதுவுமே எங்கேயுமே இடம் இல்லாத நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கேங் காயிண்ட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கான மெட்டீரியல் குவான்டிட்டி ப்ளஸ் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ ஆச்சுன்றதை பற்றி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காம பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நம்ம வீடு கட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வருது அப்படியே வந்து மெஷர் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஆர்எம்சி வந்து பார்த்திங்கன்னா M25 கிரேடு. டோட்டலாக நம்ம சொல்லியிருந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 6 M³ வந்து சொல்லியிருந்தோம். இந்த காயிண்ட் குவான்டிட்டியோட கெப்பாசிட்டி கால்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து M7 வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் ஆச்சுங்களா கேரட்டு தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து க்யூரிங்காக வந்து ஃபுல்லாகவே வந்து பாத்தி கட்டணும். அந்த பாத்திக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து M7 வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். தென் அதே போல் நம்ம கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுடி சீசனில் பண்ணதுனால பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு ஏர் கிராக்ஸுமே எதுவுமே நமக்கு சைடில் வந்து ஃபார்ம் ஆகலை. மோஸ்ட்லி நம்ம கேண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடி டைமில் இல்லை சன்லைட் வந்து ரொம்ப ஓவராக ஹீட் ஆகும்போது வந்து பார்த்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராட்லாம் பார்த்திங்கன்னா ஹீட்னால அந்த ஹீட்னால் என்ன ஆகும்னா நம்ம ஃபர்தராக காயிண்ட் வந்து கேஸ்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிராக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல் இது பார்த்திங்கன்னா இதோட லாஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் லாஸ்ட்டு. அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் ரூம் மட்டும் தான் வருது. அந்த ரூமுக்கான எக்ஸ்டென்ஷனுக்கான காலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூப்லேயே வந்து கனெக்ட் பண்ணி விட்டோம். 4 காலம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி ரைஸ் பண்ணி விட்டுருக்கோம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹெட்ரூம் மட்டும் வருது. நம்ம ஹெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த 5 ஃபீட்டுக்கு மட்டும் வருது. ஸோ அதனால் நம்ம 2 காலம் மட்டும் ரைஸ் பண்ணி விட்டுருக்கோம். அதே போல் இது 2 காலம் பார்த்திங்கன்னா டம்ப் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரப்பட்டு வால் தான் நம்ம கட்ட போகிறோம் இது ஃபுல்லாகவே. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இது நம்ம டம்மி பண்ணியாச்சு. இதிலே 3 ஃபீட்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இதோட லாஸ்ட்டாக இருந்தாலுமே ஃபியூச்சர் மேபி கஸ்டமர் ரெக்கவர்மெண்ட் படி பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி மேபி இருக்கலாம். ரெக்கவர்மெண்ட்ஸ் மேபி ஃபுல்லாகவே அவங்க இழுக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே நம்ம தேர் கேஸ்க்கான ப்ரொவைஷன் வந்து நம்ம வந்து ராட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி விட்டுருந்தோம். இந்த மாதிரி நம்ம ராட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி விட்டோம்னா இது வந்து அவங்க ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பார்த்து ஈஸியாக இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம இதில் வந்து வால் கட்டிடுவோம். சேர் வந்து இதில் குறுக்கு எழுப்பிடுவோம் ஹெட்ரூமுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலோடு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டிக் வந்து கவர் பண்ணி விட்டுருவோம். ஃபியூச்சரில் கஸ்டமர் நீட் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வால் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்பெண்டிங் பண்ணி நம்ம வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் தேர்கேஸ்க்கு. அதுக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் இன்ஷூர் பண்ணிக்கலாம் சைட்டில். சின்ன விஷயமாக தெரியலாம். பட் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அவங்க ராட் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் வந்து ஃபர்தராக வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டெமலைஸ் பண்ணிட்டு ராட் எடுத்து அவங்க வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு டிஃபிகல்ட்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் தான் நம்ம வந்து இந்த ராட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம சைட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க வந்து நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இன்ஷூர் பண்ணிக்காங்க. அதே போல் இந்த ரூப்போட திக்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 inch தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.